முகுந்தன் முரளி. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக 8ஆம் ஆண்டு துவக்க விழாவாக ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழாவில் நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற இருக்கின்றது. ஐயாவுடைய நம்முடைய தாந்திரிக சக்கரவர்த்தி உயர் திரு மணிமுருகேசனையுடைய புத்தகம் அந்த நாளில் வெளியிட இருக்கின்றது. இன்னும் 2-3 புத்தகங்கள் எல்லாம் அந்த விழாவில் வெளியிட இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முயற்சியும் எடுக்கப்பட்டு வருகின்றது. நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக மாத இதழும் வெளியிட இருக்கின்றது. அது பிடிஎஃபாகவும் கிடைக்கும், புத்தகமாகவும் கிடைக்கும். ஸோ அதுக்கு இல்லைங்க, ஜனவரி மாதத்தில் வெளியிட இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த புத்தகத்தினுடைய பெயர் MM ஆன்மீக கலசம் மாத இதழ். அந்த புத்தகத்தினுடைய பெயர் MM ஆன்மீக கலசம் என்ற புத்தகம் மாத இதழாக வெளியிட இருக்கின்றது. அந்த புத்தகம் ஜோதிடருடைய சிறப்பு கட்டுரைகள்லாம் ஒவ்வொரு பக்கம். அதே போல் உங்களுடைய விளம்பரம் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இருந்தாலும் அதை நீங்கள் வெளியிடலாம். அதேமாரி அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியராக எங்கள் நிர்வாகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய இளங்கோமணி ஐயா அவர்களே நியமிக்கப்பட இருக்கின்றது. ஐயா இங்கே வாங்க, இளங்கோமணி ஐயா வாங்க. இவ்வளோ நேரம் பேசுனது ஐயா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். வாங்க, அப்படியே கொஞ்சம் கேமரா திருப்புங்க. ஐயா தான் மாத இதழுக்கு ஆசிரியர். அது மட்டும் இல்லை, அதில் ஒரு 5 பேர் குழுக்களாக நியமிக்கப்பட இருக்கின்றது. அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த கட்டுரையில் தீர்மானிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 48 பக்கத்துக்கு மேலே அந்த மாத இதழ்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். பிடிஎஃபாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆயுள் சந்தா அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் வசூல் பண்ணி அது மூலமாக கொடுக்கிறது. மாதம் புத்தகம் வேணாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மிக குறைந்த கட்டணத்தில் ஜோதிட சேவைகள் அது தொடங்கப்பட இருக்கின்றது. அது நம்முடைய விழாவில் தான் வெளியிடப்பட இருக்கின்றது என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு ஆசிரியராக நம்முடைய இளங்கோமணி ஐயா அவர்களை நியமிக்கப்பட இருக்கின்றது. அடுத்த துணை ஆசிரியர்கள் குழுக்கள் ஒரு 5 நபர்கள் எங்கள் நிர்வாகத்திலிருந்து குழுக்களாக நியமிக்கப்பட்டு அந்த புத்தகம் தொடர்ந்து வெளியிட இருக்கின்றது. இதில் உங்களுடைய கட்டுரை, ராசி பலன், மற்ற கிரகத்தினுடைய பலன்கள் இது போன்று நீங்கள் பதிவு செய்ய விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதை நான் வடிவமைத்து கொடுப்பேன். அதை நீங்கள் நம்ம இளங்கோமணியை தொடர்பு கொண்டு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இப்பொழுது எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க, எனக்கு ஒன்றும் கொடுக்கலைங்க மேடம். கொடுக்கலினாலும் சத்தியா கொடுத்துட்டு சாரதியா கொடுத்துட்டு போயிடுவார். இந்த பாருங்க, போன வருஷம் கொடுத்து இங்கே தான் இருக்குது. அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா வாங்கிட்டீங்களா இல்லைங்களா அப்படின்னு சொல்லி. போன வருஷம் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம். வெளியே இருக்கிறவங்களாம் எல்லாரும் ஜெய செய்து உள்ள வாங்க. இப்பொழுது நம்முடைய காலபுருஷ தத்துவ நாயகன் எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கு ஆலோசகராக இருந்து எங்களெல்லாம் ஒருநிலைப்படுத்தி வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு மேல ஜோதிடத்துறையில் அனுபவமிக்கவர். இன்னைக்கு மக்களிடத்துல ஜோதிடத்துக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைத்தது அப்படின்னா அது ஐயாவோ ஒரு மிக முக்கிய காரணம். அவருடைய சொற்பொழிவு கேட்கவே நிறைய பேர் ஆவலோட இருப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் நம்முடைய MM ஆன்மீக சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஐயாவோட ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஐயா பேசி முடிச்சாருன்னா அது கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட கேட்டு ஐயாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாரி ஒரு விஷயத்தில் நிறைய விளக்கங்களை இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த 78வது மாதாந்திர கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இப்பொழுது நம்மளுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு அருளாசையும் ஜோதிட அமுதமும் நமக்கெல்லாம் கொடுக்க வருகின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகள் முழுவதும் எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகோப்ப இந்த அவையிலே வீற்றிருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே,
இந்த விழாவிலே நல்ல பல கருத்துக்களை எல்லாம் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை ஜோதிட நண்பர்களே, அதனின் மேலாக மாதந்தோறும் இந்த ஒரு கருத்தரங்கத்தை சிறப்பாக நடத்தி ஆண்டின் இறுதியில் அனைத்து ஜோதிடர்களையும் அழைத்து வந்து கூட்டம் அழைத்து வந்து அவர்களையெல்லாம் பெருமைப்படுத்தும் விதமாக சிறப்பாக தமிழகத்திலே தனித்தன்மையோடு மாநாடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மூந்தன் முரளி அவர்களே, உங்கள் பாதார விந்தங்களை நான் வணங்கும் வல்லநாட்டு சித்தர் சாது சோன்ப சுவாமிகளுடைய திருவடிகளாக வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பயுமே காலையில் கொஞ்சம் பேசிடுவோம். இன்னைக்கு மதிய உணவு இடைவேளைக்கு பின்பு பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அது எல்லாமே கூட்டுவித்தல் தான், இறைவனுடைய கூட்டுவித்தல். இப்போ பலவிதமான கருத்துக்கள் வந்து அவரவர் கண்ட கருத்துக்களை அதுவே சரி என்று சொல்லுகின்ற நிலைக்கு இந்த ஜோதிடம் தள்ளப்பட்டு விட்டது அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதில் எல்லாத்துக்கும் நான் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா இது நேரம் பத்தாது, நேரம்ன்றது சாத்தியப்படாது. பொதுவாக விதி என்பது நிர்ணயிக்கப்பட்டது, இதை மாற்ற யாராலுமே முடியாது. இதை தலையில மாத்துறேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அது ஒன்று முட்டாள்தனம் தான் சொல்லணும். ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட விதி என்பது அவனவனுடைய முன்ஜென்ம கர்மவனைக்கு தக்கவாறு தான் இப்பிறப்பு அப்படின்றது நம்ம பெரியோர்கள் சொன்னது தான், அதை நம்ம திரும்பியே சொல்கிறோம். ஆனால் அது எப்படிப்பட்ட கர்மாவை அவன் தாங்கி வருகின்றான் அல்ல வந்திருக்கின்றான் என்பதை நாம் உத்து பார்க்குறதே கிடையாது. அப்போ இந்த 12 கட்டம் தான், 27 நட்சத்திரம் தான், உருண்டோடும் 9 கிரகம் தான். இதை யாராலும் இதை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனால் இதற்குள்ளே பல கோடி தத்துவத்தை புதைத்து வைத்திருக்கின்றார்கள். பல கோடி தத்துவம், கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் கிடையாது. இதில் வியக்கத்தக்க பல அரிய விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்கு, இன்னும் நம்ம பார்க்கல. ஆனால் நம்ம ரிஷி பெருமக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய ஞானத்தினுடைய திருஷ்டியிலே நவக்கிரகங்களுடைய சுழற்சியை எடுத்து எழுதி நமக்கு சரியான வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதனை நாம் பின்பற்றுகின்றோமா என்றால் இல்லை. வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன என்றால், இந்த ஜோதிடத்தில் இன்னைக்கு ஒரு சாபக்கேடுன்னு கூட இதை சொல்லலாம். தடி எடுத்தவன்லாம் தட்டக்காரன் ஆகிட்டான். தடி எடுத்தவன் போகிறான், அவன் பார்க்குறான்னா அந்த ரூல்ஸு, அதாவது ஒருத்தன் வீடு கட்டலாமா அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்குறான். நான் வீடு கட்டலாமா, நான் வீடு கட்டுறதுக்கு முயற்சி செய்கிறேன், என்னால் கட்ட முடியுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். இந்த கேள்விக்குள்ள கேள்வியே ஒரு மனிதனுடைய பதிலும் அடங்கியிருக்கு. இப்போ ஒருத்தன் வந்து நான் வீடு வாங்குவனா சாமி அப்படின்னு கேட்டான்னா அது ஒரு மாதிரி, நான் வீடு கட்டுவனா அப்படின்னா அது ஒரு மாதிரி. இந்த கேள்வியில் வித்தியாசம் இருக்கா? சரி, வீடு கட்டுவனானா அவன் செலவழித்து கட்டணும் இல்லையா? அவன் ஒரு கான்ட்ராக்டை வச்சோ அல்லது மேஸ்திரியை வச்சோ மண் மக்கள் எல்லாம் வாங்கி அவன் கட்டுறான் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. அல்லது அவன் இடம் வாங்கி ஒரு கான்ட்ராக்டர் கொடுத்து கூட கட்டி அந்த வீட்டுக்குள்ளே போகலாம். ஆனால் வீடு வாங்கலாமான்னு சொன்னால் அவன் கட்டிய வீடை வாங்க போகிறான்னு அர்த்தம். இதில் எத்தனை விதமாக இருக்குது. இப்போ வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு மாதிரியான வீடு, ஐயா வந்து ஒரு மாதிரியான வீட்டில் குடியிருக்கிறார். எல்லாரும் ஒரே மாதிரி வீட்லையா குடியிருக்கிறோம்? எல்லாரும் ஒரே மாதிரியா? அவர் சக்தியாக அவர் பெரிய மாளிகை மாதிரி கட்டி வச்சிருப்பார்.
அவர் ஒருத்தர் வந்து ஒரு 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 குடும்பம், ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹால் இருந்தால் போதும், ஒரு சின்ன வீடாக இருக்கும். ஓடு ஓட்ட வீட்டில் ஒருத்தன் குடியிருப்பான், கூரை வீட்டில் குடியிருப்பான், தகர செட்டில் குடியிருப்பான், இல்லை லயன் வீட்டில் குடியிருப்பான். அப்போ பலதரப்பட்ட விஷயங்களில் தான், பலதரப்பட்ட வீடுகளில் தான் நாம் குடியிருக்கோம். எல்லோரும் ஒரே மாதிரியா இருக்குது? இல்லை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி முகம் இருக்கா? எங்கேயாவது ஒரே மாதிரி முகத்தை பாருங்கள். இரட்டை குழந்தைகள் கூட வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ நாம் வசிக்கக்கூடிய வீடு என்பது பலதரப்பட்டது. இது ஜோதிடத்தில் எங்கே இருக்குது இல்லையா? நம்ம வசிக்கக்கூடிய இல்லங்கள் வெவ்வேறு விதமானது. இப்போ இந்த இடம் வந்து ஒரு ஹால் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது, இதுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு மேலே வந்து வீட்டில் வசிக்கிறவங்க இருக்காங்க, பல அடுக்கு மாடி, சரி ஒன்றுக்கு மேற்பட்ட மாடி. இதெல்லாம் இப்போ 12 ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராசி மண்டலத்தினுடைய தத்துவார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா நாம் இதை வந்து இலகுவாக நம்ம எடுக்கலாம் இல்லையா? அப்போ ராசி மண்டலத்தை நம்ம பார்க்கணும். இப்போ 4ஆம் இடம் வந்து கடகம் தானே. கடகம் என்ன ராசி? பலகால் ராசி இல்லையா? ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா தர்மத்திரிகோணம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அர்த்த திரிகோணம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க 2/10, காமத்திரிகோணம் 3/7/11, மோட்ச திரிகோணம்ன்றது கடகம் விருச்சிகம் மீனம் இல்லையா? அப்போ தர்மத்திரிகோணம் என்ன சொல்லுது? ஒரு மனிதனுடைய உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மை, இறையாண்மை. அதே இது அர்த்த திரிகோணத்தில் என்ன செய்யுது? இவனுடைய பொருளாதாரத்தை எந்த வழியிலிருந்து இவன் அடைவான் அப்படின்றதுக்கு அது 2/10. அதான் வந்து அர்த்த திரிகோணம். இந்த அர்த்த திரிகோணத்தினுடைய செயல்பாட்டில் பலவிதமான நிலைகள் இருக்கு. ஒருத்தர் சொந்த தொழில் மூலமாக சம்பாதிக்கிறான், ஒருத்தர் உத்தியோகத்து மூலமாக சம்பாதிக்கிறான். இப்போ சுயதொழில், உத்தியோகம், இந்த ரெண்டுலேயே பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சுயதொழில் எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்ட தொழில் இருக்குது. உத்தியோகம் பலவிதமான உத்தியோகம் இருக்குது, ஒரு உத்தியோகமாக இருக்குது. அப்போ இந்த அர்த்த திரிகோணத்துக்குள்ள 1000 விஷயங்கள் பொதிந்து கிடைக்கிறது. சரி, இதுக்கு அடுத்து காமத்திரிகோணம் சொல்கிறான். எதை? மிதுனம், துலாம், கும்பம் என்ற காற்றாசி என்ன சொல்கிறான்? காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ காமத்திரிகோணம்னா என்ன? இந்த உலகியலோடு உயிர்களோடு, உலகில் வாழுகின்ற உயிர்களோடு ஒத்து வாழுகின்ற ஒரு நிலைக்கு தான் அது காமத்திரிகோணம். நம்ம காமத்திரிகோணம்னா நாட் ஓன்லி செக்ஸ். எப்படின்னா 7ஆம் இடம் இருக்குது, லக்னம் நாம வச்சுக்கிடுவோம், லக்னாதிபதி அப்படின்னு பெருசாக நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த லக்னம் நன்றாக இருந்தால் கூட இவனால் வாழ முடியுமா? அப்போ இவன் வியாபாரம் செய்கிறான். ஐயா ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருக்கான், நல்ல எங்கேயும் கிடைக்காத பொருள் எல்லாம் அவன் அந்த இடத்துல வச்சுருக்கான். ஆனால் வாங்கிறதுக்கு ஆள் வரணும்ல, வந்தால் தானே வியாபாரம் நடக்கும். அப்போ அது எந்த இடத்துல இருக்குது? 7ஆம் இடத்துல இருக்குது. அப்போ வர்த்தக ரீதியான உறவுகள் எங்கே இருக்குது? 7ஆம் இடத்துல இருக்குது. அப்போ இந்த 7ஆம் இடத்தினுடைய கம்யூனிகேஷன் தான் இவன் வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வரும் இல்லையா? 7ஆம் பாவம் இல்லாமல் அவன் இந்த வியாபாரம் நடத்த முடியுமா? வாழ முடியுமா? நான் என் லக்னாதிபதி நன்றாக இருக்கிறார் இருந்து, ஏண்டா நீ ஏதாவது ஒன்றும் சுயதொழிலுக்கு வரணும், இல்லை உத்தியோகத்துக்கு போகணும். அது இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? சரி, தனிச்சு இருப்பானா? அப்போ குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பை 2ஆம் இடத்துல வச்சுருக்கான். குடும்பம் அப்படின்னா என்ன? குடும்பம்ன்ற ஒரு சொல்லுக்குள்ளே யார் யார் இருக்கா? தாய், தந்தை, உடன் பிறந்தோர் வந்துடுறாங்களா இல்லையா? நம்ம கல்யாணம் முடிக்கிறது வரைக்கும் நாம் கூட பிறந்தவங்களோட, தாய் தந்தையோட அந்த குடும்பத்தில் இருக்கோம். அப்போ குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் இதுதான். அப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டா இத்தனை உறவுகள் அதுக்குள்ளே இருக்குது, அந்த 2ஆம் இடத்துக்குள்ளே. என்ன? அப்போ ஒரு கல்யாணம்னு சொல்கிறோம், ஒரு பொண்ணை பார்க்க போகிறோம், பொண்ணு பிடிச்சிக்கிடுச்சு. இந்த பொன், அதாவது 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கான். 7ஆம் இடத்துல தான் வரக்கூடிய மனைவி நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒருத்தன் ஒரு பிள்ளையை காதலிக்கிறான். காதல் எந்த இடத்துல இருக்குது? 5ஆம் இடத்துல இருக்குது. இப்போ 5 கூட ஒரு 7 நின்றாலோ, 7 கூட ஒரு 5 நின்றாலோ இவன் காதலிப்பான் அப்படின்னு நம்ம எடுத்துடலாம். இவன் காதலிக்கிறானா? ஆமாம் சார். காதலித்தவளை கல்யாணம் செய்து குடும்பத்தோடு சேர வேண்டும் என்றால் அதற்கு 2ஆம் பாவம் உறுதுணையாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அவன் குடும்பத்தோடு வரவே முடியாது. நம்மளா ஒன்று பேசக்கூடாது. அப்போ அதுக்கு தான் திருமணத்துக்கு ஒரு ரூல்ஸ் எழுதுறாங்க. 2, 7, 11
7ஆம் இடம் என்பது கலத்திரம், 2ஆம் இடம் என்பது குடும்பம், 11ஆம் இடம் என்பது அபிலாசை பூர்த்தி செய்தல். என்னன்னா இப்போ இந்த 11ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம், லக்கணத்துக்கு அது 11ஆம் இடம். இந்த 5, 11 மனம் ஒற்றுமையாக ஒருமித்த நிலையோடு வாழுகின்ற அன்பாக வாழ்கின்றதுக்கு அந்த 7, 11, 5, 11. அப்போ 2ஆம் இடத்தோடு காதலித்த பெண்ணை இந்த குடும்பஸ்தானத்தோடு இணைத்தால் தான் அவன் மனைவி வரவள் இல்லையே. இல்லை அவள் காதலின்ற ஒரு நிலையில தான் அவள் இருக்கா, அவள் இங்கே வரல, காதலிச்சு. அப்போ இந்த இடத்துல தான் நாம் ஒன்றை கவனிக்கணும். எப்படி? அப்போ காமத்திரியோணம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இதை பற்றிய ஒரு விரிவான விளக்கம் திருமணத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்றத 99 ஒரு மலரில் கொடுத்துருக்கேன். திருமணத்தில் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தவனுக்கும் மனைவி எப்படிப்பட்டவளாக இருப்பாள், காலபுருஷ தத்துவத்தில் அதை அழகாக கொடுத்துருக்கேன். ஆனால் மோட்சத்திரியோணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மோட்சத்திரியோணம் என்ன? தனக்கு கிடைத்த ஒன்றை அர்ப்பணிப்பு குணத்தோடு வாழுகின்றவனுக்கு இந்த மோட்சத்திரியோணம் வேலை செய்கிறது. அப்போ மோட்சத்திரியோணத்தில் நீங்கள் ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் அப்படின்றான். இதுதான் தத்துவம். நீ யாரை சார்ந்திருக்கிறாய், உன்னை யார் சார்ந்திருக்கிறார்கள், இதுதான் ஜோசியம் இல்லையா? லக்கணம் வளர்த்துருக்கா, 7ஆம் இடம் வளர்த்துருக்கா? லக்கணம் வளர்த்தா நீ அந்த குடும்பத்துக்கு தலைவனாக இருந்து செய்ய போகிற. 7ஆம் இடம் வளர்த்துருந்தா உன் பொண்டாட்டி எல்லா வேலையும் பார்க்க போகிறா இல்லையா? அதான உண்மை. அப்ப இந்த இடைப்பட்ட இடம் லக்கணத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் இடைப்பட்ட நிலையில இப்ப துலாத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சரி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். மேசத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இல்லையா? இதுக்கு 6 இடம், இதுக்கு 6 இடத்தை போடுறான். அப்ப இதுல கிரகங்களுடைய நிலையை வச்சு நாம எதோ கண்ணுக்கு வந்ததெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறோம். ஆனா அடிப்படையான சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். பாவ பலன் என்ன, ஒரு பாவம் எந்தெந்த பலன்களை கொடுக்க வல்லது, அது என்ன, அது அதிகாரத்தை தாங்கி நிற்கிறது, அதில் நமக்குரிய கிரகங்கள் என்ன ஆதிபத்தியம் பெற்று அந்த பாவத்தில் நின்று பலன் செய்ய துணிகிறது அல்லது வருகிறது. இதை கலந்தாத்தான் நீங்கள் பலன் எடுக்க முடியும். குண்டக்க மண்டக்க ஒரு ரூல்ஸை போட்டு நாமெல்லாம் குழப்பப்படாது, அடிப்படையாக வச்சிருக்கான். அப்போ ஒருத்தன் 4ஆம் இடமோடு 11ஆம் பாவம், 4 கூடிய திசை 11 கூடிய புத்தி நடக்குன்னு வைங்களேன். அவன் என்ன செய்யறான், கேட்பான் நம்மகிட்ட வந்து, சார் வீடு வாங்கலாமா சார்? தாராளமாக வாங்கலாம்டா. எப்போ வாங்கலாம் சார்? டே திசா புத்தி நல்லா இருக்குடா, வாங்கடா. சொல்லலாமா இல்லையா? சரி, அதுலேயே வந்து காரம் என்னென்ன வச்சுருக்கான் பாருங்க. சுக்கிரன் இண்டிகேட் பண்ணால் அது சரராசியில் இருந்தால் என்னடா வண்டி வாங்க போறியா, நம்மளே கேட்டுடலாம், என்ன வண்டி வாங்குறியா? அதுலேயும் பிரித்து வச்சுருக்கான். எப்படின்னா இதில் இரட்டைப்படை ராசி, இரட்டை தேகம் உடைய ராசி, பலகால் ராசி அப்படின்னு வச்சுருக்கான். இந்த பலகால் ராசியை மட்டும் நான் லேசாக விளக்குறேன். அதில் ஒரு பெரிய ரகசியத்தை இதுக்குள்ளே இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயா ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்க. இந்த கணவன் மனைவின்ற உறவு ஒரு புனிதமானது. அப்படிங்கும்போது அதனுடைய அயனசேன போகம் என்பது மறைவிடத்தில் வச்சுருக்கான் இல்லையா? 12ஆம் இடத்தை நாம் காலபுருஷனுடைய 12ஆம் இடம் மீனம், அதில் சுக்கிரனை வந்து உச்சமாக வச்சுருக்கான். அந்த இடத்துல அயனசேன போகம் அப்படின்ற நிலையை வச்சுருக்கான். சரி, அது அயனசேன போகம் என்ற நிலையை சொல்லுகின்ற வீடு தான் 12ஆம் இடம், ரைட். ஆனால் அந்த போகம் எங்கே நடக்கிறது இல்லையா? அந்த போகம் எங்கே நடக்கு? அப்ப 12ஆம் இடம் நீர்நிலையான ஏரியா, அதனால எல்லா பேரும் அயனசேன போத்தை வந்து கடல்ல தான் பண்ணணும், இல்லை நீர்நிலையில தான் பண்ணணும். எவனாவது போறானா? அது எங்க நடக்கு? வீட்டுக்குள்ள நடக்கு. எங்க நடக்கு? வீடு. அப்ப அந்த 4ஆம் பாவத்துக்குள்ள தான் அதை சுகஸ்தானம் அப்படின்னு நம்ம பெருமையா சொல்றோம். சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் சொல்றோம்ல. வீடு, நிலம், வாகனம், சொத்து, சுகம், சுகபோகம், சௌரியம், நம்ம சொந்த பந்தம் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. 4ஆம் இடத்துக்குள்ளதான் இருக்கு. ஒரு சின்ன ஃபங்க்ஷனா நம்ம வீட்டுக்குள்ள யார் வர்றா? நம்ம இன பந்துக்கள் பூரா வருது. சொந்தம் 4ஆம் இடம், சுகம். அப்ப இவனுக்கு எப்படிப்பட்ட வீடாக அமைந்தால் அந்த வீடு இவனுக்கு சுகபோகத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு இது இல்லையா? அப்ப இந்த அயனசேன போகம் இந்த 12 இந்த 4ஆம் இடத்துக்குள்ள நடக்குன்னா அதுக்கு ஒரு தாற்பயம் வேணும்ல. ஏன்னா ஒருத்தன்
இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதில் அந்த கிரகத்துக்கு நிற்கக்கூடிய நிலையை வச்சு நாம் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஒருத்தன் வர்றான், ஒரு துலால கிணத்து பையன். நான் எப்பயுமே கேபி கணிதத்தில் தான் போடுறது, சரியா? இப்போ அவனுக்கு 4ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி செவ்வாய். 4ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி செவ்வாய். இந்த பாவ உபநட்சத்திராதி செவ்வாய் போய் மகத்தில் உட்கார்ந்துருக்காரு. இப்போ 4ஆம் பாவம் என்பது வீடு, நிலம், வாகனம், தாயார் சொல்கிறோம். இந்த செவ்வாய் எங்கே உட்காந்துருக்கு? மகத்தில் உட்காந்துருக்கு. ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன், ஏடா உங்கள் வீட்டுக்கு செவ்வாய்னா தெற்கு திசைக்குரியவர் இல்லையா? செவ்வாய் தெற்கு தானே, கேது சாரத்தில் இருக்கார். ஏடா உங்கள் வீட்டுக்கு தெற்கு பக்கம் விநாயகர் கோயில் இருக்கா? இருக்கு சாமி. அது ஒரு அக்னி ராசி, எதுவுமே மாற போகிறதில்ல. ப்ரெடிக்ட் எடுத்தால் அது துல்லியமாக போய் அப்படி நிற்கணும். அப்போ என்னடா உங்கள் வீட்டுக்கு, அதாவது அது ஒரு அக்னி ராசி இல்லையா, ஸ்திர ராசி, அக்னி ராசி. அப்போ உங்கள் வீட்டு நாம் வந்து கேட்குறது மாதிரி கேட்கணும். அப்போ தான் அவன்கிட்ட ஒரு வார்த்தை வரும். நம்ம உடனே உன் வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சான்னா கேட்கப்படாது. கேட்குற முறை இருக்குது. தம்பி உன் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஃபயர் இன்சிடென்ட் ஏதாவது நடந்துச்சாடா? கேட்குற தோரணையில் தான் இருக்க வேடிக்கை. அப்போ அவன் சொல்கிறான், சாமி பக்கத்தில் இல்லை சாமி, எங்கள் வீடே தீப்பிடிச்சி எரிஞ்சு சாமி சொல்கிறான். சரியா? இப்போ நம்ம படக்குன்னு பேசுறதுல வந்து அர்த்தம் இல்லை. பக்குவப்பட்ட மனசோடு நம்ம பேசணும். அங்கே எங்கேயும் அவன் மனசில் வந்து விசாரமோ விரக்தியோ வேதனையோ வந்துடவே கூடாது. எவ்வளோ பெரிய துன்பத்துக்கும் ஒரு ஆறுதல் கொடுப்பது தான் ஜோசியம். உன்ட்ட எதுக்கு வர்றேன் இல்லையா, நம்மகிட்ட எதுக்கு வர்றேன்? சரி, அப்போ 4ஆம் பாவ உபநட்சத்திராதி செவ்வாய் மகத்தில் உட்காந்துருக்குன்னா, தம்பி உங்கள் அம்மா கூட பிறந்தவங்க அல்லது உங்கள் அம்மா வழியில் எப்படிப்பா துர்மரணம் எதுவும் நடந்திருக்காப்பா? இங்கே துர்மரணம் நடக்கிறது மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து கண்ணீர் விடுது. இவன் சொல்கிறான், அம்மா கூட பிறந்த அத்தனை பேர் இறந்துட்டாங்க சாமி அப்படின்ட்டான். ஏன்னா அவன் நம்மளுக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்கான் சாமி, பிதுர்களுடைய நட்சத்திரம். அப்போ மக நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அவங்க வீட்டில் துர்மரணம் நடந்திருக்கும். அதை நம்ம வந்து இப்படி கேட்கக்கூடாது. என்னப்பா அம்மாவோட பிறந்தவங்க ஏதாவது உங்கள் வீட்டில் துர்மரணம் நடந்திருக்கா? அம்மாவோட பிறந்தவங்க அத்தனை பேரும் அப்படி. சரி, இந்த கேது தான் வைரஸ், செவ்வாய் கேது. இதில் பல மாதிரியான இவன் ஏதாவது ஒரு ஜாதகத்தில் எதாவது ஒரு கிரகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அதுதான் காரகம்னு பேசுகிறான். வைரஸ் அப்படின்னு வந்து இண்டிகேட் ஆகுது, ஒரு பாடிக்குள்ளே இதாகுதுன்னா சரி, அது கேதோட அர்த்தத்தில் தான் இருக்கும். கேது தான் வைரஸ். அப்போ செவ்வாய் கேது. சரி, இதில் யாரா கேன்சரில் இறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னா 2 சித்தியும் கேன்சரில் தான் இறந்தாங்க அப்படின்றான். சரி, ஒரே ஒரு பிளானட் தான். இதை விட என்னென்னா லக்னாதிபதியை வச்சும் லக்னத்தை அந்த லக்னாதிபதி நின்ற நிலையை வச்சும் ஒரு நாளில் ஒரு வருஷம் பேசலாம். ஒரே பாவம். இந்த ஒரு லக்ன பாவம் மட்டும் இந்த 12 பாவத்தோடு எப்படி தொடர்பாகுதுன்னு பார்த்தா அவன் லைஃப் ஹிஸ்டரியை நம்ம முடிச்சிடலாம். லக்கணத்துக்கு தான் 12 பாவமும் துணையாக இருக்குது. 12 பாவத்துக்கு லக்கணம் போய் துணை இல்லை. இந்த லக்கணத்துக்கு 12 பாவம் என்ன சொல்லுது? ஆனால் வாழ்க்கை அதுதான் நம்ம பிறப்பினுடைய ரகசியம். அப்போ இந்த செவ்வாய் துலா லக்கணத்துக்கு 4ஆம் பாவமாகிய மகரத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கு. இப்போ இதில் என்ன கூத்துனா, இவன் பிறந்த உடனேயே இவங்க அப்பா இல்லை, ஏன்னா இங்கே தாயாருக்கு 8ஆம் இடம் இல்லையா, திருமங்கலிய ஸ்தானம், அதை உடனே கிளியர் ஆகிடுது. இந்த இடத்துல பெத்த தாயினுடைய விருப்பம், அந்த அம்மா உட்கார்ந்துருக்கு. பெத்த தாய், இவனுக்கு 33 வயசாச்சு. அது சொல்லுது, என் பையனுக்கு கல்யாணம் எப்பன்னு சொல்லுங்க சாமி. இதை கேட்கும் போது நமக்கு மனசு பதட்டமாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று, அதே செவ்வாய் துலாலக்கணத்துக்கு 2-7 கூடைய செவ்வாய், அவர் போய் மாரகாதிபதியாகி பாதகத்திலேயே உட்கார்ந்துருக்கார். இங்கே அதை கவனிக்கணும். அப்போ அந்த பாதகஸ்தானம், இப்போ இவன் குடும்பத்துக்குள்ள தாயாரோட பிறந்தவங்களுக்கே இந்த பாடு, தாயாருக்கு இந்த பாடு. அப்போ சப்தமாதிபதி செவ்வாயே இந்த கேது சாரத்தில் உட்கார்ந்தா வந்தவ என்ன பாடுபடுவா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த குருட்டாம்போக்கு ஜோதிடர் என்ன செய்கிறாங்க, பெருமைக்கு மாரடிக்கிற மாதிரி கல்யாணம் எப்படி பண்ணலாம், எப்போ பண்ணலாம், இப்பயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
பொருத்தம் வந்ததை ஏதாவது ஒன்றை சொல்லி இணைச்சி விட்டு எத்தனை பேர் வாழ்க்கையில் நான் என்ன சொல்கிறேன், இவன் ஒரு அடங்காப்பிடேரி, இவன் யார் சொன்னோடையும் கேட்கறது இல்லை. இவன் ஜாதகத்தில் சப்தமாதிபதியே ஒரு கேது சாரத்தில் உட்கார்ந்துருது. அப்போ இவனை நம்பி வந்த பிள்ளை நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட போகிறா, இல்லை இழப்பை சந்திக்க போகிறா, ஏமாற்றத்தை சந்திக்க போகிறா. கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பிள்ளையை நாமளே வதைக்கிறோமா இல்லையா? இந்த பாவம் யாரை போய் சேரும் இல்லையா? யாரை போய் சேரும்? ஆமாம், யாரை போய் சேரும்? ஜோசியனுக்கு தான் வரும். எத்தனை பேர் இதில் ஆரம்பத்தில் சொல்றேன், பரிகாரம்ன்றதுக்கு போகாதீங்கடா. பரிகாரத்தில் நீ என்ன ஏதாவது ஒன்று சாதிக்க முடிஞ்சா சொல்லு, அந்த காலத்திலிருந்து. ஆனால் வழிபாட்டு முறையில் ஏதாவது செய்ய முடியுமான்னு செய்யலாம். அவனுக்குரிய ஆலயத்தை சொல்லிவிடு, போதும். அப்போ இந்த 4ஆம் பாவம் பலவிதமான நிலைகளை சொல்லு. இது ஒரு சாதாரண விஷயம் வச்சுக்கோங்களேன். இப்போ அடிப்படையாக காலபுருஷ தத்துவத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ மேசத்தில் ஒருத்தன் பிறக்கிறேன், மேச லக்கணம், 4ஆம் இடம் என்னது? ஜலராசி. நீங்கள் பொட்டல் காட்டில் வீடு கட்டினாலும் அந்த வீட்டுக்குள்ளே குளிர்ச்சி இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் ஜலராசி. ரிஷபம், இந்த ரிஷப லக்கணத்துக்கு 4ஆம் இடம் காலபுருஷனுக்கு பஞ்சமஸ்தானம், 5ஆம் இடம் இல்லையா? நீங்கள் ரிஷப லக்கணத்துக்கான வீடுகள்லாம் போய் பாருங்கள், அலங்காரமாக பண்ணியிருப்பான். இன்டீரியர் எலிவேஷனோட சூப்பராக உள்ள அழகுபடுத்தி வச்சுருப்பான். அவன் வீட்டுக்குள்ளே வந்து ஃபேன் இல்லாமல் உட்காரவே முடியாது. ஏன்னா அது அக்னி ராசி, வெக்க தாளிச்சிரும். அதே மிதுன லக்கணத்துக்காரன் இருக்கான், அவனுக்கு 4ஆம் இடம் என்னது? நிலத்தத்துவம். அங்கே என்ன ஆகும்? வாழ்வதற்குரிய நிலை அங்கே இருக்கும். ஏன்னா மண் தத்துவம் இல்லையா? அதே கடக லக்கணத்துக்காரன் வீட்டில் போய் பாருங்கள், இது ஜலராசி கடகம், இவனுக்கு 4ஆம் இடம் சரராசி காற்றாசி, அதுவும் துலாம் தென்றலின் நிலையை ஒத்து. இவன் ஃபேனே போட வேண்டாம், அவன் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு காற்றோட்டமாக இருக்கும். இது ஜென்ரலாக ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அமையக்கூடிய விதம் என்ன ஜென்ரலாக இருக்கிறது. சிம்ம லக்கணத்துக்காரனுக்கு அதே மாதிரி தான் குளிர்ச்சி. இப்போ ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்கணம் 4ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் இல்லையா? அது பலகால் ராசி. அப்போ இவன் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கலாம், அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் வீடு கட்டலாம். இவன் பிறந்த வீடை பார்த்தீங்கன்னா சரி, அது ஒரு லைன் வீடாக இருக்கும், அல்லது ஒரு காம்பவுண்டு வீடாக தான் இருக்கும், அடித்து சொல்லலாம். ஆனால் சிம்மலக்கணத்துக்காரன் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா நான் ஒரு எச்சரிக்கையை சொல்லிடுவேன். இங்கே வாடா, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒன்று விழுந்து எந்திரிச்சிட்டேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. வீடு கட்டினதுக்கு பின்னாடி உனக்கு விபத்து நடந்துச்சா சூதானமாக, வீடு கட்டினதுக்கு பின்னாடி நீ வண்டி வாகனத்தில் சூதானமாக இருக்கணும். ஏன்னா அது 4ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் எப்படியும் விபத்தை கொடுக்கத்தான் செய்யும். எப்படியும் விபத்தை கொடுத்துரும். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ 4ஆம் இடம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது? கன்னியாலக்கணத்துக்காரன் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா சரி, கன்னியாலக்கணத்துக்காரன் ஒரு வீடு கட்டி ஒரு குடியேறான் அப்படின்னா சரி, அவன் இருக்கக்கூடிய ஏரியாவில் மக்களால் வழிபடக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இருக்கும். அப்படி இடத்துல தான் அவன் போய் என்ன செய்வான்? குடியிருப்பான். துலாலக்கணத்துக்காரன் அவன் வீடு பார்த்தீங்கன்னா சரி, அது ஒரு சரராசி, மண் தத்துவம், வாழ்வதற்கு நல்ல இடம் இருக்கும், அந்த இடம் வந்து நல்லாவே இருக்கும். ஆனால் விருச்சிக இலக்கணத்துக்காரனுக்கு அது ஒரு சூறாவளி, 4ஆம் இடம் காற்று ராசி, நல்லாவே. மீன இலக்கணத்துக்காரன் அவனுக்கு, தனுசு இலக்கணத்துக்காரனுக்கு அதே மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும். இப்படி இந்த உங்களுடைய வீட்டின் தன்மை, அந்த ராசி, அந்த தத்துவத்தை பார்த்தீங்கன்னா சரி, அது உங்களோட ஒத்து வரும். என்ன ஒத்து வரும். இப்போ 4ஆம் பாவத்தினுடைய நிலை என்னென்னா, அது பலகால் ராசி. நாம் பலதரப்பட்ட விஷயங்களை வச்சுருக்கோம். 2 விஷயத்தை தான் இந்த ஜோடியாக்கில் வந்து 12 ராசியில் பலகால் ராசின்ற விருச்சிகத்தையும் அதே பலகால் ராசின்ற கடகத்தையும், இந்த 2 தான் பலகால் ராசியை வச்சுருக்கான். சரி, இப்போ இந்த 4ஆம் இடத்துல, 4ஆம் இடம் என்பது நாம் வாழுகின்ற வீடு. இதுக்குள்ளே தான் நம்ம குடியிருக்கோம். கணவன் மனைவி அதுக்குள்ளே தான் இருக்கான். அது ஓடு ஓட்ட வீடாக இருக்கட்டும், கார வீடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவனுடைய ஆட்சி மண்டலத்துக்கு, அவனுடைய லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஒரு வீடு அமையுது. சரியா? இதில் ஒரு பெரிய வாதம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. எப்படின்னா, இப்போ வாஸ்து அப்படின்றதுல இப்போ நிறைய பேர், நம்ம ஜோதிடர்கள் அத்தனை பேருமே வாஸ்து படிச்சிருக்காங்க. நான் அதெல்லாம் தப்பே சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வர்றவங்க அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்படின்றதும்,
ஒரு ஜாதகத்தை பார்த்து இவனுக்கு இன்ன கல்வி அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இவனுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் ஜோசியனுக்கு எப்பயுமே நம்ம தயாராக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல தான் இந்த இந்த 4ஆம் இடம் அப்படின்ற தத்துவார்த்தத்தில் கணவன் மனைவி அப்படின்றது இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. கணவன் மனைவி ஒரு வீட்டுக்குள்ளே தானே இருக்காங்க. அது எப்படிப்பட்ட வீடாக இருக்கட்டும், ஆனால் அங்கே தானே அவனுடைய இல்லறம் நடக்கிறது. 4ஆம் இடத்துக்குள்ள 12ஆம் இடத்துக்குள்ள நடக்கலை. அப்போ இந்த 4ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கு எத்தனாவது வீடு? 5ஆம் வீடு. சரி, அந்த 5ஆம் வீட்டுக்கு இந்த வீடு எத்தனாவது வீடு? லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு 5ஆம் இடம் தானே சந்தான பாக்கியத்திலிருந்து சந்தோஷமான வீடுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த 5ஆம் வீடு அங்கே தான். அந்த 5ஆம் வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா நம்மளுடைய ஆசை இருக்குது, நம்மளுடைய ஆழ்ந்த அறிவு இருக்குது. 3ஆம் இடம் அறிவு, 5ஆம் இடம் ஆழ்ந்த அறிவு இல்லையா? ஆழ்ந்த அறிவு, காதல், ஆசை, அரசியல், சங்கீதம், நாட்டியம், இசை, 64 கலைகள் அங்கே தான் இருக்குது. மந்திரோபதேசம் அங்கே தான் இருக்குது. சகலம் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதில் தான் எப்படின்னா இப்போ அந்த 5ஆம் இடம் என்றது மீனத்துக்கு 5ஆம் இடம் என்பது கடகம் இல்லையா? வச்சுக்கணும். 12ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 4ஆம் இடம். அது 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். இங்கே 5 12 தான் உல்லாச சல்லாபம். 5 12 உல்லாச சலாம். விச் ஒன் பிளானட், எந்த ஒரு கிரகம் 5 12ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறதோ அது உல்லாச சல்லாபத்தை குறிக்கும் அப்படின்றது பொது விதி. இப்போ ஒருத்தனுக்கு குரு 5 12க்கு அதிகாரம் வாங்கிடுது. அவன் பார்த்தீங்கன்னா மந்திரோபதேசத்தில் சித்தி நிலை அடைஞ்சிருவான். அவனுக்கு ஈஸியாக மந்திரோபதேசம் கிடைச்சிடும், சித்தி நிலைக்கு போயிடுவான். ஒருத்தனுக்கு செவ்வாய் 5 12க்கு குறியாட்டுது. அவன் பாருங்க ஜிம்மில் உட்காந்துருப்பான். இந்த உடல் பயிற்சி இருக்கு இல்லையா, தேகத்தை அப்படி தூக்கிட்டு அப்படி இப்படி தான் நடந்து வருவாங்க. ஆனால் அதே புதன் 5 12க்கு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளனாக வருவான். அவன் எழுத்தில் மிகப்பெரிய புகழடையக்கூடிய விதி. சந்திரன் 5 12க்கு அதிகாரம் வாங்கிட்டார், மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட். சனி 5 12க்கு தொடர்பு கொண்டார், அவன் தன்னலமற்ற தியாகத்தை செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு குணத்தோடு வாழ்கின்ற ஒரு பெருமைக்குரியவன். ஆனால் சுக்கிரன் 5 12க்கு அதிகாரம் வாங்கிச்சுன்னா என்ன செய்யும்? உல்லாச சல்லாபம் அப்படின்றத கொடுத்துரும். இது இந்த 5 12 காம்பினேஷன். இதே 5 12 ஒரு 6 வயசு பயலுக்கு இண்டிகேட் பண்ணிச்சுன்னு வைங்க, அவன் சேட்டக்காரனாக இருப்பான். இப்போ என்ன ஒரு தவறுனா, ஜோதிடர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு சின்ன பிள்ளைக்கு இந்த 5 12 ஒரு செவ்வாய் இண்டிகேட் பண்ணுதுன்னு வைங்களேன், அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான். தள்ளி அங்கேருந்து அங்கே தவிவான், அங்கேருந்து அங்கே தவிவான், இருக்கிற தூக்கி போட்டு உடைப்பான். அவன் செவ்வாய்க்கு வந்து ஒரு பிடிவாத குணம் இருக்கும். அவன் ஏதாவது ஒரு பொம்மையை கேட்பான், இவங்க வாங்கி தரல அப்படின்னா சரி ஒரு அடம் பிடிப்பான். வாங்கி தந்தா நான் கேட்கும் போது வாங்கி தரலையான்னு உடைப்பேன். இது அந்த 5 12 குணம். என்ன இப்படிப்பட்ட பிள்ளைகளை என்ன செஞ்சுறாங்க இன்றைய தாய்மார்கள், பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் நவீன மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லி இந்த பிள்ளையை காட்டுறான், ரொம்ப சேட்டை செய்கிறான், ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு போனோன்னே அவங்க என்ன ஏதுன்னு கூட டயக்னோசிஸ் பண்ணுறதில்ல. பிள்ளைக்கு ஆட்டிசம்ன்றாங்க. ஆட்டிசம், இந்த ஆட்டிசம் எப்படி வருது அப்படின்றத பற்றி ஆய்வு பண்ணணும். நம்ம ஜோதிடர்கள்லாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். அதாவது சுக்கிலம் சுரோனிதம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த விந்துநாதத்துக்குரிய பிளானட்டை எதுனா சுக்கிரன் தான். இவங்களை தான் கலத்தர காரகன் அப்படின்னு வச்சிருக்கான். 12ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு அதி நல்ல உச்சத்தை கொடுத்து வச்சிருக்கான். டே சண்டை போடுங்கடா, போய் ஒன்றா சேருங்கடா, அதான் அதைத்தான் சொல்லுது. ஆனால் இந்த கலத்தர காரன் என்ற சுக்கிரன், விந்துநாதத்துக்குரிய அந்த சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இந்த சுக்கிலமும் சுரோனிதமும் வெவ்வேறு விதமாக இருக்கு. எல்லாத்துக்கும் உங்கள் பாடிக்குள்ளே இருக்கு. ஏன்னா அப்போ இந்த அதுதான் உங்களை இனக்கவர்ச்சி அப்படின்னா ஒன்று கொண்டு போய் விடுது. மனைவியை பார்த்த உடனே சரி ஓகே அப்படின்னு ஒரு ஆசை வரணுமா இல்லையா? அந்த காலத்தில் கிராமத்தில் என்ன செய்வாங்கன்னா, காலையில் வேலைக்கு போயிடுவாங்க, சாயங்காலம் வருவாங்க. வந்த உடனே அந்த பொட்டல் அந்த வாசலை கூட்டி தெளித்து கோலம் போட்டு நல்லா அந்த மூஞ்சி, அது 4 நாளைக்கு குளிக்காட்டாலும் சரி அந்த மூஞ்சியில் வந்து தண்ணி அடித்து ஏதாவது இந்த லைபாய் சோப்பை போட்டு அல்லது ஏதாவது சோப்பை போட்டு கழுவி
என்ன ஒரு எண்ணெயை தேய்ச்சி சீவி அப்படி அழகாக இது பண்ணி அவங்களுக்கு தகுந்தாப்புல கணவனுக்கு பிடிக்கிற மாதிரி மாலையில் அலங்காரம் செய்து வீட்டில் இருப்பார்கள் பெண்கள். இன்னைக்கு யாராவது அப்படி இருக்காங்களா? இல்லை, அந்த கூத்தே இல்லை, அதெல்லாம் மறந்துட்டாங்க. முதல் அடிப்படையான பழக்கவழக்கத்துக்கு நாம் வரணும். அப்போ இந்த இடத்துல அந்த சுக்கிலத்துக்கும் சுரோனியத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிரன் இந்த கேதுவோட நட்சத்திரத்தில் நின்று விட்டால் அல்லது நின்று இருந்தால் அந்த ஜாதகங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள், சில மாற்றங்கள் இருக்கும். இதை ரொம்ப உத்து பார்க்கணும். ஏன்னா இதை ஆய்வு பண்ணி சொல்கிறேன். நான் 2 விதமான ஆய்வு பண்ணேன். ஏன் ஆட்டிசம் குழந்தைகள் பிறக்கிறது, இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, இதில் ஒரு கூத்து நடக்கு சார். என்கிட்ட 100க்கு 87% அல்லது 90% கொடுத்த வழிபாட்டை செஞ்சு பல குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். பல குழந்தைகள் ஆட்டிசத்திலிருந்தே விடுதலையாயிருக்கான். சில பேர் அவன் அறிவுபூர்வமாக இருக்கிற பையனை இவங்களே ஆட்டிசம்னு சொல்லி மாத்திரையை கொடுத்து ஒழுக்க பார்த்துட்டாங்க. இதையும் பார்த்து இவனுக்கு ஆட்டிசம் இல்லைடா, இவனுக்கு மாத்திரை மருந்து நிறுத்துங்கடா, இவன் சேட்டை இப்படி தான் பண்ணுவான், இவனுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் ஏதாவது கொண்டு போய் விடுங்கடா, ஏன்னா 5 பண்ணுறது எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அதில் கொண்டு போய் விடுங்கடா சரியாக வந்துடுவான்னு பல வகைகளை நான் வந்து வழிகாட்டியிருக்கிறேன். இவனுக்கு ஆட்டிசம் காப்பாற்றிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. இன்னொன்று, கேன்சர் எப்படி வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணேன். இந்த கேன்சர் எதுக்கு, அதுவும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வருது. இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்த்து 100க்கு 80 விழுக்காடு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது புருஷன் வந்து வெளிநாட்டில் இருப்பார், இவங்க இங்கே இருப்பாங்க. இப்போ இங்கே உள்ள பிரச்சனை, அவர் என்னன்னா மாதம் மாதம் சம்பாதிச்சு ஒரு பணத்தை அனுப்பிச்சிடுவார். பணம் அனுப்புறது மட்டும்தான் அங்கே இருக்கிற வேலை, வேற கமாண்டிங் கூட ஏதாவது பண்ணலாம், பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் இங்கே ஒரு நிகழ்ச்சினா ஒரு பதட்டத்தோடு தான் அவன் அங்கே இருக்கணும். ஆனால் எல்லா பிரச்சனையும் தாங்கக்கூடியது யாரு? மனைவி இல்லையா? ஒரு பக்கத்து வீட்டில் சண்டை அப்படின்னா கூட அந்த இடத்துல சண்டை, ஐயோ நம்மளே வந்துருமோ அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை மனசுக்குள்ளே போட்டு 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 அழுந்தி அந்த அழுத்தத்தினுடைய விளைவாக வருவது தான் அந்த புற்றுநோய், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய, வெளிநாட்டில் உழைக்கக்கூடிய அந்த அந்த பையனுடைய அந்த அந்த பெண்கள், வெளிநாட்டில் கணவன் இருக்க இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அழுத்தத்தின் பாதையில் நிறைய பேர்த்துக்கு இந்த புற்றுநோய் வந்திருக்குது அப்படின்றதான் உண்மையான விஷயம். அப்போ இதுக்கு மருந்து எதுவுமே இல்லை, மனசு தான் மருந்து. வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு நீ வந்து கொட்டி போட்டு என்னத்தடா செய்ய போகிற? பொண்டாட்டி பிள்ளைகளோட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் பத்தலையா? அப்போ சம்பாத்தியத்தை பூரா மருத்துவத்துக்கு தானே செலவழிக்கிறோம். அங்கேருந்து கூடுதலாக சம்பாதிச்சு, ஏன்னா இருக்க வயசு ஏற ஏற இளமையாக இருக்கும், என்ன நம்மகிட்ட சத்தாக இருக்கும் இல்லையே. நாளுக்கு நாள் குழந்தை பெற நாளில் அதாவது நாள் ஆக ஆக பொறுப்புகளும் கூடுது, தேவைகளும் கூடுது. அப்போ நம்மளாலேயே இல்லையா, இது ஒரு பக்கம். அப்போ இந்த 4ஆம் இடம் என்ற பலகால் ராசி அங்கே தான் வந்து இந்த 5 12 உல்லாச செல்லாமல் இருக்குது. அப்போ சுகஸ்தானத்தினுடைய நிலை நன்றாக இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றலாமா? அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கா? அப்போ அதுக்கு நாம் ஒரு முகாந்தரத்தை நாம் தேடணும். ஜோதிடர்களுக்கு நீங்கள் தான் இனிமேல் ஆய்வு பண்ணணும். என்னுடைய கடமை என்னென்னா எடுத்து கொடுத்துட்டேன். அது ஒரு பலகால் ராசி தான். நம்ம ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமான வீட்டில் வசிக்கிறோம். ஆனால் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இல்லறம் என்பது நடப்பது, அந்த அயனசேன போகம் என்ற ஒரு நிலை 4ஆம் இடத்தில் இருக்கிறது. அது 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், 12ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம், 5 12 அதுதான் அங்கே ஆனந்தமான, ஐஸ்வர்யமான, ஆரோக்கியமான, நல்ல அன்போடு குழந்தைகள் பிறப்பிலிருந்து சகலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடமா என்ன வருது? 4ஆம் இடம் தீர்மானிக்கப்படுகிறது இல்லையா? இப்போ அதை நம்ம நல்லா பார்க்கலாமா? ஒருத்தருக்கு 4ஆம் இடம் நல்லா இருந்தால் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இதை 8ஆம் இடம் அவன் பலகால் ராசியை தான் வச்சுருக்கான். 8ஆம் இடம் பலகால் ராசி. இந்த 8ஆம் இடம் பலகால் ராசினா 8ஆம் இடத்தை ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு வச்சுருக்கான். ஆயுள் ஸ்தானம். சரி, ஆயுள் ஸ்தானம் விருச்சிகம், ஆயுள் காரகன் சனி. இப்போ சனி ஆயுள் காரகன் என்ற ஒரு நிலையை இருந்தால் கூட ஆயுள் ஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வாய் தான். இந்த செவ்வாயும் சனியும் தான் ஒரு மனிதனுடைய ஆயுளை தீர்மானிக்கிறார்கள். அப்போ காலபுருஷனுடைய லக்னாதிபதி செவ்வாய், அதனுடைய ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் காரகன் சனி, இவர்கள் இருவரும் இணையக்கூடிய இடம் எதுனா விருச்சிகம். செவ்வாயோட வீட்டில் சனியோட நட்சத்திரம்
இல்லையா? அயுள் ஸ்தானம். இப்போ இதுக்குள்ளேயே ஒரு வேடிக்கை இருக்குது சாமி. நீங்கள் விருட்ச இலக்கணத்தில் பிறந்தவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். நம்ம பாவோ காரணாஸ்தின்னு எதையோ சொல்கிறோம் இல்லைங்களே. 5ல் குரு இருந்தால் அதை சொல்கிறோம், 7ல் சுக்கிரன் இருந்தால் அதை சொல்கிறோம், சரியா 9ல் சூரியன் இருந்தால் அதை தான் சொல்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சுட்டி காட்டிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்கிறேன். இப்போ விருட்ச இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த லக்கணத்தினுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் லக்கணத்திலே இருக்கார். செவ்வாய் லக்கணத்திலேயே இருக்கார். நம்ம என்ன சொல்லுவோம்? லக்கணாதிபதி லக்கணத்தில் ஆட்சி அப்படின்னோடனே இப்படி கம்பீரமாக வந்து கையை காட்டுவோம். அவன் படுற பாடு நமக்கு தான் தெரியும். ஆனால் செவ்வாய் விசாக 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கு. லக்னாதிபதி செவ்வாய் விசாகம் 4இல். அப்போ இந்த குரு யார்? தன பஞ்சமாதிபதி. இவன் தப்பிச்சிடுறான். அதே விசாக 4ஆம் பாதத்தில் நவாம்சத்தில் போய் எங்கே உட்கார்ந்துடுறாரு? செவ்வாய் நீச்சமடைகிறார். ஆனால் குருவின் உச்ச வீட்டில் அமர்ந்து விடுகிறார். அப்போ இந்த இடத்துல அப்படி கம்ப்ளீட்டாக லைஃப் அவனுடைய சேஞ்ச். அதாவது இவன் பிறந்து இவன் வளரக்கூடிய காலகட்டத்தில் இவங்க தகப்பனாருக்கு பின்பு, ஏன்னா அது கடகம் என்பது சந்திரனுடைய வீடு, இவனுக்கு பாதகஸ்தானம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால குரு உச்ச வீடு. அப்போ தகப்பன் காலத்திற்கு பின்பு தான் உழைக்கக்கூடிய நிலையில் தன் குடும்பத்திற்கு, தன் உடன்பிறந்தோருக்கு, தன் தந்தை செய்ய வேண்டிய அத்தனை பொறுப்புகளும் இவன் ஆளாகிறான். எங்கே? விசாக 4ஆம் பாதத்தில் இருக்கும்போது. அதே செவ்வாய் சனிசாரத்தில் உட்காந்துரு, அனுசத்தில் போய் உட்காந்துரு. இந்த சனி யாரு? சகோதர ஸ்தானாதிபதி, தைரிய ஸ்தானாதிபதி, வீரிய ஸ்தானாதிபதி சொல்லுவோம். ஆனால் சகோதர ஸ்தானாதிபதி. சரி, இந்த செவ்வாய் சனிசாரம், சனி சகோதர ஸ்தானம், அது என்னது? காலபுருஷனுடைய 10ஆம் இடம். காலபுருஷனுடைய 10ஆம் இடம். இது என்ன செய்யுதுன்னா, அந்த மகரமாயி சகோதர ஸ்தானத்துக்கு இந்த செவ்வாய் பாதகம் அல்லவா? அப்போ உடன் பிறந்தோருக்கு பாதகத்தை செய்து விடுகிறது. உடன் பிறந்தோருக்கு பாதகத்தை செய்கிறது. அப்போ சகோதர ஸ்தானாதிபதி, சகோதர காரகனாகிய செவ்வாய் சகோதர ஸ்தானாதிபதி சாரம் பெற்று நிற்க இங்கே தான் பாவக காரணாஸ்தி வேலை செய்யுது. இப்படி எடுத்தால் பாவக காரணாஸ்தியை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த 12 வீட்டுக்குள்ளே நீங்கள் 5ல் குரு இருந்தால் பாவக காரணாஸ்தி. ஏன்னா இது இந்த வாதம் எனக்கு இது இல்லை. இதுக்குள்ள லாஜிக்காக நம்ம போகணும். அதே தாயார் ஸ்தானாதிபதி சனி, தாயாருக்கு இது 10ஆம் இடம், கர்மஸ்தானம். தாயாரை விட்டு வைக்குமா? அப்போ நீ ஆட்சி பெற்ற கிரகம்னு சொல்றியே, அது அவனுக்கு நன்மை செய்யணும், அவனை சார்ந்தவர்களுக்கு நன்மை செய்தால் இதை நீ நல்லதாக சொல்லலாம். அதை விட செவ்வாய் கேட்டையில் உட்காந்துருது. செவ்வாய்க்கு வேதகன் யாரு? புதன். வேதகனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்த கிரகம் பெருசாக இருக்குமா? அது விருட்ச இலக்கணத்துக்கு அட்டமாதிபதி, அட்டம லாபாதிபதி. இவன் தெரிந்த காசை பூரா அடுத்தவன் பிடிக்கிட்டு போயிடுவான். செவ்வாய் புதன் சாரம். இது 7ஆம் இடமாகிய துலாத்துக்கு, ரிஷபத்துக்கு இது எத்தனாம் இடம்? புதன். 2 5 கூட இல்லையா? அப்ப ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இப்படி வேலை பார்க்குது. ஆனால் இந்த இடம் 8ஆம் இடம், காலபுருஷனுடைய 8ஆம் இடம். இது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான நிலைகளில் பலன் செய்கிறது. அப்ப சாதாரண ஒரு மிதுன இலக்கணத்துக்காரன் வந்துடுறான். இந்த 6ஆம் இடத்துடைய தத்துவம் அதாவது நம்ம சொல்றோம் ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கடன், வழக்கு, உழைப்பு அண்டு நோய். அப்ப நோய், கடன், வழக்கு, உழைப்பு இருக்கு. எப்படின்னா 6ஆம் பாவாதிபதி அல்லது 6க்குடையவர் அல்லது லக்கணத்துக்கு 6ஆம் இடம் நெருப்பு ராசியாக இருந்தால் அவனுக்கு நோய் வரும். கடன்லாம் சும்மா தான். அதே 6ஆம் பாவம் அவனுக்கு நிலத்தத்துவமாக இருந்தால் அவன் உண்மையான கடுமையான உழைப்பாளி. இந்த உழைத்து வந்துடுவான். ஏன்னா உழைப்புக்கு காரணம் பண்தத்துவம். அதே 6ஆம் பாவம் காற்றாசியாக இருந்தால் அவனுக்கு வழக்கு நிச்சயமாக இருக்கும். அதே 6ஆம் பாவம் ஜலராசியாக இருந்தால் அது கடன். இந்த லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப மிதுனத்துக்கு 6ஆம் இடம் ஜலராசி. அவன் சந்தர்ப்பத்துக்கு போய் அப்படின்னு லைட்டா கடனை வாங்கிடுறான். அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், வட்டி எட்டியே மாஞ்சு போவேன். இதை நீ நல்லா கவனிக்கலாம். அதே கும்பலக்கணத்துக்காரனுக்கு 6ஆம் இடம் ஜலராசி தான். ஆனால் அவன் வாங்கினவனை கடன் வாங்குறது ஒரு சொத்துக்காத்தான் வாங்குவான். அவன் காலபுருஷன் 4ஆம் இடம். அப்படியே கடனை வாங்க ஒரு சொத்தை வாங்க, கடனை வாங்க சொத்தை. ஏன் இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க பூரா பாருங்க கும்பலக்கணமாக தான் இருப்பான். அதே துலாலக்கணத்துக்கு 6ஆம் இடம் எது? மீனம் இல்லையா? இது வெட்டியா கடன்,
கடன் வாங்குறது மட்டுமல்ல, கடனாலேயே சில நேரத்தில் புருஷ முண்டாட்டி பிரிவே நடந்து போகும் 6-12. இப்படி பல சந்தர்ப்பங்களில் இந்த வீடு இவர்களுக்கு எப்படி துணை புரிகிறது அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தில் ராசி மண்டலத்தில் கடகத்தையும் விருச்சியத்தையும் பலகால ராசியாக வச்சிருக்கான். இது என்னன்னா, நமக்கு வெவ்வேறு விதமான வீடுகளில் வசிக்கிறோம், ரைட். ஆனால் 8ஆம் இடத்தை ஏன் இப்படி வச்சிருக்கான்? அப்ப மரணம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மரணம் இல்லை, இல்லையா? இருக்கா? என்ன செய்யறான்? ஒருத்தன் தற்கொலைக்கு முயற்சி செய்யறான். தற்கொலை முயற்சி செய்யலாம். அல்லது மரணம் எப்படிப்பட்டது, அதாவது மரணம் எப்படிப்பட்டது என்பதை தீர்மானிப்பது 8ஆம் இடம். ஆனால் 8ஆம் இடம் லக்னபாவத்தோடு சம்பந்தப்படுமானால் அது என்னது? தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளுகிறான், இல்லையா? அப்ப இந்த தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு இந்த 8ஆம் இடம் வரும்போது அது மேசத்தோடு சம்பந்தப்படுகிறது. என்ன செய்யறான்? ஃபயர் இன்ஸ்டன்ட், நெருப்பு வச்சுக்கிறான். ரிஷபத்தோடு சம்பந்தப்படுது, மருந்து குடிக்கிறான். பாருங்க, மரணம் அதனால தான் அவன் பலகால ராசியாக வச்சிருக்கான். மரணம் ஒருபோதும் ஒரு நிலையானது அல்ல. அப்ப மிதுனத்துக்கு இண்டிகேட் பண்ணுது, தூக்கு போட்டுக்கிறான். கடகத்துக்கு இண்டிகேட் பண்ணுது, ஆத்துல விழுந்து செத்து போயிடுறான் நதியில். அது கடகம் வந்து நதி, ஓடும் நதி நீல. இப்ப பாத்தீங்கல்ல, இன்ஸ்டன்ட் விபத்தாவே அது நடக்குதுல்ல. இந்த விபத்து 8ஆம் இடம் பண்றது விபத்து. அப்ப இந்த விபத்து இப்படித்தான் நடக்குது. சரி, சிம்மத்துக்கு இண்டிகேட் பண்ணுது, நேர மலை மேல போய் உட்கார்ந்து குதிச்சிட்டான். மலையிலிருந்து குதித்தார், இல்ல மலையில் போய்கிட்டு இருக்கும்போது வண்டியோட வந்து விழுந்து விபத்துல இறக்குறாங்க, இல்லையா? இதெல்லாம் இந்த இன்ஸ்டன்ட் தான். ஆனால் கண்ணியில் இண்டிகேட் பண்ணும்போது நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைகிறார், அவஸ்தையில் மரணம் அடைகிறார். ஆனால் துலாத்தில் இண்டிகேட் பண்ணும்போது அங்கே இயற்கையான மரணத்தை மட்டுமே சொல்லுகிறது. எது நேச்சுரல் டெத்துன்னு சொல்றோம் இல்லையா? அது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் மாரகஸ்தானம், இயற்கையான மரணத்தை தரக்கூடிய ஒரே வீடு அதுதான். சரி, விருச்சிகம் கிணறு குளத்துல கம்மாயில் விழுந்து செத்து போறியான். இங்கெல்லாம் இன்ஸ்டன்ட் நடக்கு. தனுசு அது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், பயணத்தில் விபத்து, பயணத்தில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட், நெருப்பு, ஆம்னிபஸ் எரிந்தது, வேன் எரிந்தது, எடுக்கிறோம்ல. அதே 10ஆம் இடம் தொழிற்சாலையில் நடக்கக்கூடிய விபத்துகள். அதே 11ஆம் இடம் தெரிஞ்சிருந்தே போய் விழுந்து சாகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அந்த 11ஆம் இடம். 12ஆம் இடம் கடலில் விழுந்து மரணம் அடைவது. இப்படி மரணத்தையும் அவர்கள் பல்வேறு விதமான நிலையில் மனிதனுக்கு மரணத்தை இந்த காலபுருஷனுடைய 8ஆம் இடம் பலகால ராசி என்பதை பற்றி தீர்மானிச்சிருக்காங்க. இப்ப இதில் ஒரு கூத்து என்னன்னா, சேலத்தில் இந்த ரிஷபலக்கணத்துக்காரன் வந்து குழந்தை இல்லைன்னு வர்றான்னு வைங்களேன், ஒரு லேசாக ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குறேன், அதை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் மல்டிபிள் பண்ணுறது உங்கள் வேலையாக தான் இருக்கணும், சரியா? இப்போ ரிஷபலக்கணத்துக்காரனுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு உள்ள வரேன். இந்த ரிஷபத்துக்கு 12ஆம் இடம் மேஷம், மேஷத்துக்கு 5ஆம் இடம் இது சிம்மம் தானே, இல்லையா? மேஷத்துக்கு அதான் அயனசேன போகஸ்தான், அதாவது ரிஷப லக்கணத்துக்கு 12ஆம் இடம் மேஷம், அதான் அயனசேன போகஸ்தானம்னு நம்ம வச்சுக்கிறோம். அங்கேருந்து 5ஆம் இடம் இது சிம்மம், இல்லையா? சரி, ரிஷபத்துக்கு 5ஆம் இடம் என்ற புத்திரஸ்தானத்துக்கு 12ஆம் இடம் என்பது சிம்மம். இது எந்த இடத்தை குறிக்குது? மலையும் மலை சார்ந்த இடத்தை குறிக்குது, இல்லையா? இவங்கள குழந்தை இல்லை என்னன்னா, நான் என்ன செய்வேன், 2 போர்டு போட்டு பொண்டாட்டி கூப்பிட்டு கொடைக்கானல் போடா, 2 ஊட்டிக்கு போடா, ஒரு வாரம் தங்குடா. அது கரெக்டாக எப்படி செய்யணும்? அந்த பாப்பாவுக்கு வந்து மென்சஸ் பீரியட் ஆகி ஒரு 6 நாள் கழிச்சதுக்கு முன்னாடி கிளப்பி விடணும். போ அங்கே போ, இது நாய் பணப்பை பிடிச்சது என்ன, 2ஆம் இடம் இல்லையா? காசு காசு குடும்பம் குடும்பம்னுக்கிட்டே இருப்பாங்க. விரட்டி விட்டோம்னா அவன் மலையில் போய், அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், மலையும் மலை சார்ந்த இடமும், அந்த இடத்துல போய் அப்படியே அங்கே போனோடனே அந்த குளிர்ச்சி, அந்த சூழல், அந்த சுற்று இதில் போகிறோம் பார்த்தோன்னே இவனுக்கே ரம்மியமாயிரும். அப்படியே போய் வாக்கிங் போக, அப்படியே வர, நல்ல ஹோட்டலில் பார்த்து சாப்பிட, அப்படியே போய் தங்க, ஒரு வாரம் ஒரு 5 நாள் தங்கினாலே என்ன ஆகும்? மனநிலை அவனை அறியாமல் அவன் மனைவி மீது 5ஆம் இடம் காதல் கொள்ளும். அங்கே மலை மீது அவர்கள் 2.5 கலக்கும் போது அங்கே ஒரு சிசு உருவாகும். இப்படி இதுக்குள்ளேயே சூட்சுமமாக சில விஷயங்களை வச்சிருக்கான். அதை நாம் எடுத்து சொன்னாலே இல்லையா? இப்போ இந்த இடத்துல தான் 12 பாவமும் பல கோடி தத்துவத்தை புதைத்து வைத்திருக்கிறது. எது எந்த இடத்திலிருந்து எப்படி கிடைக்கும் என்பதை சாதாரணமாக நம்ம சொல்லுவோம். எந்த லக்கணமாக இருந்தாலும் 12ஆம் இடம் அயனசேன போகும் தானே, 12ஆம் இடம் தானே அயனசேன போகும். அப்போ அந்த இடத்துல சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ சூரியனோ கூட நிற்கட்டுமியா? நான் என்ன சொல்றேன்,
அயனசேன போகம் நன்றாக இருந்தால்தான் குழந்தை பிறக்கும், குழந்தை நன்றாக பிறக்கும் இல்லையா? அப்போ அந்த அயனசேன போகத்துக்கு 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் நிற்கிதுன்னா அந்த கிரகத்தினுடைய நிலைப்பாட்டுக்கு தக்கவாறு தான் 5ஆம் இடத்தை தூண்டுகிறது. 5ஆம் இடத்தை தூண்டுறது எது? 12ஆம் இடம் இல்லையா? ஒரு பாவத்தினுடைய சூட்சுமம் அதற்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறது. முதல் அதை தெரிஞ்சுக்குங்க. எந்த பாவமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பெரியவர்கிட்ட போய் பழைய ஆளுகிட்ட போய் காட்டினோன்னு பாருங்கள், என்னப்பா லக்கணம், ஆயில் பழம் நல்லா இருக்குப்பா. லக்கணத்தை பார்த்துட்டு அவன் தீர்மானிக்கிற முதல் வீடு எது? ஆயில் பழம். 8ஆம் இடத்துக்கு தான் போவான், டைரெக்டாக போவான். நம்ம தான் இன்றைக்கி என்னென்னு பேசிக்கிருக்கோம். போன உடனே தசாபதிக்கு பலன் சொல்கிறோம், ஒரு வெங்காயம் இல்லை, பாவத்துக்கு முதல் பலன் சொல்லணும். அப்போ லக்கணாதிபதிக்கும் அட்டமாதிபதிக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது. ஆனால் நீங்கள் தலையில் நின்று பாருங்கள் சார், 2ஆம் இடத்தை தனஸ்தானம்னு சொல்கிறான். இந்த தனம் என்பது, இந்த தனம் கையில் காசு இருந்தால் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். பொண்டாட்டியே நம்மளை பார்த்து சரிம்பா சிரிப்பா, என்னங்க வேணும் இன்னைக்கு, ஏதாவது உங்களுக்கு பிடித்த மாதிரி குடல் குழம்பு எடுத்து வைக்கவா, மீன் குழம்பு எடுத்து வைக்கவா, இந்த ரத்திய குழம்பு வைக்கவான்னு கேட்பா. ஆமாவா இல்லையா? கையில் காசு இருந்தா. காசு இல்லைன்னா உனக்கும் வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லை பயா அப்படிவா. ஆனால் அந்த 2ஆம் இடம் தனஸ்தானம். ஆனால் தனம் வேறு நிதி வேறு. அப்போ நீங்கள் என்ன பேங்கில் வச்சுருக்கீங்களோ அந்த பணத்தை மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போ போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த தர்மம் அல்லது இப்பிறப்பிலே நீங்கள் செய்த தர்மமாக கூட இருக்கலாம். அப்போ அந்த தர்மம் என்பது 9ஆம் இடம். அதில் தான் நிதியும் நீதியும் வச்சுருக்கான். நீதி எங்கே இருக்குது? 9ஆம் இடத்துல இருக்குது. நிதி எங்கே இருக்குது? 9ஆம் இடத்துல இருக்குது. அங்கே தான் 9ஆம் இடத்தை தெய்வீக ஸ்தானம் என்று சொல்லுகிறோம். அதனால தான் நீ கோயிலுக்கு போடா, சாமியை கும்பிட்றா. அப்போ இவனை சாமியை கும்பிட்றான்னு சொல்கிறதுக்கு எதுக்கு சொல்கிறோம்? குடும்பம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் கிடைக்கின்றதான். அப்போ இந்த பொருளாதாரத்தினுடைய சூட்சுமம் தனம் என்பது நிதியில் இருக்கிறது, 9ஆம் இடத்தில் இருக்குது. அப்போ 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் தானே 9ஆம் இடம். அப்போ கோயிலுக்கு போக தானே உனக்கு காசு கிடைக்கும். அப்போ அதை விட என்னென்னா, நீ செய்யக்கூடிய தர்மத்துக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு அந்த பொருளாதாரம் கிடைக்கும். அதனால தான் சொன்னால் கோயிலுக்கு போங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். இவன் என்னமோ கோயிலுக்கு போய் அதை பண்ண போகிறது, நீ ஆத்மார்த்தமாக போய் உனக்கு பிடிச்ச தெய்வத்திட்ட போனேன்னா உனக்கு வேண்டிய வசூல் பூரா வந்துக்கிட்டு இருக்கும். சூட்சமான விஷயந்தான் இது. இதுக்குள்ளேயே நாம் முரண்பட்டு மாறுபட்டு நிற்கிறோம் இல்லையா? அதனால் இதில் நிறைய விஷயங்களை இந்த காலபுசத்துவ அடிப்படையில் எடுத்தோம்னா சரி, அதுக்குள்ளே நிறைய நம்ம வாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நிறைய பேசிக்கிட்டே போகலாம் சரியா? இதை விட நிறைய இந்த ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய நிலைப்பாடு ஒரு ஜாதகனுக்கு, ஒரு லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கட்டுமே, அதில் என்னென்ன மாறுபாடு இருக்குது. அதே மாதிரி மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூலத்திரிகோணத்தினுடைய விதி யாருக்காவது தெரியுமா? மூலத்திரிகோணம்னா என்ன? நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மூலத்திரிகோணம் சொல்கிறோம். அது எதுக்கு, எதனால, என்ன காரணத்துக்காக மூலத்திரிகோணம் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான்? திக்பலம் கொடுத்துருக்குறான். அதுக்கு நம்ம சொல்லுவோம் லக்கணத்தில் குருபுதன் திக்பலம், 4 சந்திரன் சுக்கிரன் 7 சனி, எல்லாம் சனி பிறப்பை பற்றி என்னமோ சொன்னாங்க. திருமணம் ஆகிறதுக்கே சனி பகவானுடைய தயவு இல்லைன்னா திருமணமே நடக்காது. உன் வாழ்க்கையில் இவ தான் உனக்கு வாழ்க்கை துணையாக வரணும் அப்படின்றத தீர்மானிக்கிறதே சனி தான், தெரியுமா? ஏன் 7 சனி திக்பலம். அப்போ இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் ஏன் 10ல் போய் திக்பலம்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சுக்கணும். அப்போ அது மாதிரி மூலத்திரிகோணத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூட்சமான விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்கல சரியா? அது பற்றி அடுத்த மாநாட்டில் உங்களுக்கு ஜனவரியில் 3-4 நம்ம மூந்தன் முரளி அவர்கள் மாநாடு வச்சுருக்கிறாங்க. அதில் இதை விட பெரிய விளக்கமெல்லாம் இருக்குது. நான் எடுத்த பாடங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஒரு பாடத்தை நான் இங்கே பேசினாலே வேறு மாதிரி ஆயிடும். அதனால் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பல ரகசியங்கள் இருக்குது. அந்த ரகசியத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது தான் வியப்புக்குள் வியப்பாக நமக்குள்ள பெரிய இது இருக்குது. இந்த திருமண பொருத்தத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட இந்த திருமண பொருத்தத்துக்கு மட்டும் 12 மாதங்கள் கிளாஸ் எடுத்துருக்கேன். அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ போயிருக்கும் பாருங்கள், திருமண பொருத்தத்துக்கு மட்டுமே. அப்போ இது ஒரு சாதாரண இது இல்லை. இதை பற்றி பேசணும்னா வேற மாதிரி வேணாம் சரியா? நம்ம அடுத்த மாதம் மாநாட்டில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரது இல்லங்களிலும் நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாது சுவாமிகளுடைய அருளோடு நல்ல ஆனந்தமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கப்பெற வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு, இதுபோன்று தமிழகத்திலே
வெவ்வேறு இடங்களில் பல கருத்தரங்களை நடத்தி இந்த ஜோதிடத்துக்கும் ஜோதிடர்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டுமாய் மூந்தன் முரளியை வாழ்த்தி, முனிகேசனை வாழ்த்தி, இந்த அவையில் இருக்கக்கூடிய அனைவரையும் வாழ்த்தி அமர்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ஐயா அவர்கள் மிக மிக அற்புதமான முறையில் காலபுருஷ தத்துவத்தினுடைய அமைப்பாற்றலை எப்படி நம்ம பலனுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், அது எவ்வாறு மக்களிடத்தில் விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தகவலை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கமாக அற்புதமான ஒரு கருத்துக்களை கொடுத்த நம்முடைய டாக்டர் பொன்னியாசாமி ஐயா அவர்களுக்கு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட நம்முடைய மாத இதழுக்கு ஆசிரியராக நியமித்த இளங்கோமணி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய பொன்னியாசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. ஐயா, நான் எந்த எடுத்துக்கலாம் வாங்க. ராஜாசங்கர் ஐயா பேசுறீங்களாப்பா? வாழ்த்துக்கள் ஐயா. இப்பொழுது ஸ்டார்